மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழலை தொடர்ந்து பொதுமக்கள் எரிபொருளை முறையற்ற வகையில் சேமிப்பதை தவிர்க்கும் பொருட்டு புதிய கட்டுப்பாடுகளை இலங்கை போலீஸ் விதித்துள்ளது. இதுகுறித்து போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள விசேட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய அம்சங்கள் வருமாறு: நாட்டில் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே தட்டுப்பாடு ஏற்படும் என்ற தேவையற்ற அச்சத்தில் பொதுமக்கள் எரிபொருளை அளவுக்கு அதிகமாக சேமிக்க தேவையில்லை என்றும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். சில தரப்பினர் திட்டமிட்ட முறையில் கலன்கள் மற்றும் போத்தல்களில் எரிபொருட்களை சேகரித்து வருவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் மீள் அறிவித்தல் வரும் வரை பின்வரும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி படகுகள், தொழிற்சாலைகள், விவசாய நடவடிக்கைகள் மற்றும் அத்தியாவசிய வீட்டு தேவைகளுக்கு தவிர ஏனைய தேவைகளுக்காக கலன்கள் அல்லது கொள்கலன்களில் எரிபொருள்கள் வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்தும் எரிபொருள் நிரப்பு நிலைய முகாமையாளர்களிடம் இணைந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எரிபொருளை சட்டவிரோதமாக களஞ்சியப்படுத்தி அதிக விலையில் விற்பனை செய்யும் மோசடிகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதேவழி சமூக வலைதளங்கள் ஊடாக எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து போலி பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் நபர்கள் அல்லது குழுக்கள் கண்டறியப்பட்டு போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பொதுமக்கள் வழமை போன்று தமது தேவைகளுக்காக மாத்திரம் எரிபொருளை பெற்றுக் கொள்ளுமாறும் தேவையற்ற பதற்றத்தை உருவாக்க வேண்டாம் என்றும் போலீஸ் ஊடக பிரிவு மேலும் வலியுறுத்தியுள்ளது.